ரஜினிகாந்த் வருடா வருடம் அவர் வீட்டில் கூடியிருக்கிற அவருடைய ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து சொல்வது பொங்கலிலே வழக்கம். அப்படித்தான் இந்த முறையும் கொடுத்திருக்கிறார். ஒரு பாட்டிக்கு அது தொந்தரவா இருக்குது என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை ஒதுக்கி விட முடியாது. ஒரு வகையில நல்லதுதான், அவருடைய சத்திரம் இருக்கிறது. அங்க சிறப்பாக விசேஷமாக தொண்டர்களை சந்தித்து ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து சொல்வது ஒரு வகை. ஆனால் இதை அவர் பெரிய லெவலில் எதுவும் செய்யவில்லை. வந்த ரசிகர் வீடு தேடி வந்த ரசிகர்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்த்து சொல்லியிருக்கார். அது சிறப்பு மிக்கது. அது தாண்ட வேண்டுமானால் அவர் சிறப்பாக செஞ்சார். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அதை பண்ணுவார். அவர்தான் அரசியலை வாண்டாங்க ஒதுக்கிட்டார். அதனால இப்படிப்பட்ட வீட்டிலிருந்து வந்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து பெரிய விஷயம். அஜித் என்ற நடிகர் ஒரு ரசிகர்கள் சந்திப்பதில்லை, மக்களை பார்ப்பதில்லை, பல கோடிகளை மட்டும் பார்க்க. அப்படி ஒரு நடிகர் அப்படி இருக்கிறார். விஜய் ரசிகர்களை சந்திக்கிறார், பரிசு தருகிறார், விருது வழங்குகிறார். அவர் ஒரு வகை, அவர் அரசியலுக்காக இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அவர்கள் மனம் போன போக்கிலே பல காரியங்கள் செய்கிறார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு வாழ்த்து சொன்னது நல்ல விஷயம். நன்றி கட்டணம். ரவிவேலுக்கு நன்றி என்று ஒன்று என்றால் விஜயகாந்தை நிச்சயமாக அந்த இறுதிச் சடங்குகளை கலந்திருப்பார். இல்ல ஒருவேளை இங்கதான் இருந்தார், காலி கிராமத்தில் தான் இருந்திருக்கார். ஆக அது அவருடைய நன்றி இல்லாத உள்ளத்தை காட்டுவார். பட் விஷால் கதறி எழுதார், சூர்யா கதறி எழுதார். அது கூட சில நடிப்பு என்றார்கள். இதெல்லாம் நடிப்பாக பார்க்கிறார். வந்தார்கள், அன்றைக்கு இல்லை, மறுநாள் வந்தார்கள். அந்த இறக்கம் தன்னுடைய வருத்தத்தை அனுதாபங்களை தெரிவித்தார்கள். அது நன்றி உள்ள குணம். நடிகர் சங்கத்துக்கு அவ்வளவு பெரிய காரியங்கள் செய்கிறோம். நடிகர் சங்கத்தை தூக்கி நிறுத்தினர். அவருக்கு எல்லா நடிகர்களும் மரியாதை செலுத்த வேண்டும். மேக்சிமம் தமிழ் திரையுலகமே அவருக்கு அனுதாபம் தெரிவித்திருக்கிறது. அது சிறப்புலாம். இப்ப அவர் அரசியல் வர்ற மாதிரி ஒன்றும் அறிவியல் இல்லை. ஆனா நல்ல காரியம் கொடுக்கிறது, மற்ற காரியங்களை நல்லது பண்ணா நல்ல விஷயம். இப்படி நல்லது பண்ணிட்டு அடுத்த வருஷம் கூட அரசியல் அறிவிக்கலாம். ஒருவேளை விஜய் கூட சேரலாம். அது அவருடைய விருப்பம். நல்ல காரியம் எதை செய்தாலும் நம்ம வரவேற்கணும். அது அரசியலா பார்த்துக்கணும். அதெல்லாம் குற்றம் எல்லாம் கோர்ட்டு சொல்லிடுச்சா, கோர்ட்ல நீதிமன்றம் அவங்களுக்கு தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அமலாக்கத்துறை அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உண்மையா பொய்யான்னு கோர்ட் சொல்லட்டும். அது வரைக்கும் அவர் தொழில் நடிப்பு, ப்ரொடியூசர். அவர் படம் எடுப்பதோ நடிப்பதோ யாரும் தரம் செய்ய முடியாது. அவர் நிரூபிக்கப்படவில்லை. தான் நிரபராதி என்று நிரூபித்து விட்டால் என்ன செய்வார்கள்? ஆக ஆர்.கே. சுரேஷ் நடிப்பதற்கோ படம் எடுப்பதற்கோ எந்த தடையும் கிடையாது. அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை அவர் நிரூபிக்கணும். அவர் நிரூபிச்சு இல்லை என்று வரணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.